ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் தியானம் கேட்டு விலகியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் தியானம் கேட்டு விலகியோட நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் நீங்களே, அன்னை இல்லம் நாடி வாருங்கள். செடிகளே, இலைகளே, கனி தரும் மரங்களே, அன்னை நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் தியானம் கேட்டு விலகியோட இயேசு நாமம் பாடி வாருங்கள். கொழு கொழுத்த ஆடு மாடு கரும்பு நெல்லு தானியங்கள் ஆவி போல கொண்டு வாருங்கள். சாம்பல் பூசி நோம்பிருந்து நினிவே நகர் மக்கள் போல மனம் திரும்பி இல்லம் வாருங்கள். கொழு கொழுத்த ஆடு மாடு கரும்பு நெல்லு தானியங்கள் ஆவி போல கொண்டு வாருங்கள். சாம்பல் பூசி நோம்பிருந்து நினிவே நகர் மக்கள் போல மனம் திரும்பி இல்லம் வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கிறார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கிறார், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் தியானம் கேட்டு விலகியோட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் இறையாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தூய்மையின் நிலைக்கணலாம் தூய கப்பலேந்தி அன்னையின் விழாக்காலத்தின் 8ஆம் நவநாளினை பாலமின்மடு குழந்தையேசு ஆலய இறை குடும்பங்கள் சிறப்பிக்க அழைப்பு பெற்றுள்ள இன்றைய நாளிலே கூட்டொருங்கிய பயணமும் அன்னை மரியாளின் வழிகாட்டுதலும் எனும் சிந்தனை தலைப்பிற்கு அமைவாக நாம் வழிநடத்தப்பட்டுள்ளோம். மங்கி வரும் மனித மாண்பை பொங்கும் பும்புலலாக மாற்றி புவியெங்கும் மனிதம் தங்குதடையின்றி தாராளமயமாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தம் அர்ப்பணிப்புள்ள பணிகளால் மீட்பரான தம் மகனுடன் ஒன்றித்திருப்பது போல கூட்டொருங்கிய பயணத்திலே திரு அவையோடும் அன்னை மரியாள் மிக நெருங்கிய முறையில் ஒன்றித்திருந்து வழிகாட்டுகின்றார்.
ஏவாளினால் மாசுபட்ட மனுக்குலம் அன்னை மரியாளினால் தூய்மையடைந்தது மட்டுமல்லாமல் நம்பிக்கை, அன்பு, கிறிஸ்துவோடு கொண்டுள்ள நிறை ஒன்றிப்பு ஆகியவற்றால் கானாவூர் திருமண வீட்டில் தம் மகனிடம் பரிந்து பேசினார். தம் மகனின் முன்னேற்றத்திற்கு பின்னும் பலவிதங்களில் பரிந்து பேசி நாம் நிலையான மீட்பை அடைய நமக்கு தேவையான கொடைகளை பெற்றுத்தரும் பாசமிகு அன்னை மரியா மூலமாக இறைவரம் வேண்டி கல்வாரி பலியில் இணைவோம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இருகரம் கூப்பி அன்பாக அன்னையின் நவநாள் பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய கூட்டு ஒருங்கியக்க பயணத்திலே அன்னை மரியாளின் வழிகாட்டுதலை எண்ணி வேண்டுகின்ற பொழுது தாயாக நம்மை வழிநடத்துகின்ற அன்னையின் பரிந்துரை அனைவருடைய வாழ்விலும் எக்காலத்திலும் நிறைவாக கிடைத்திட வேண்டி இத்திருப்பலியோடு நவநாளோடு இணைந்து மன்றாடுவதோடு இந்நவநாளை சிறப்பிப்போருடைய கருத்துக்களுக்காகவும் நம் எல்லோருடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாட ஒப்புக்கொடுக்கும் இந்த தூய மறை நிகழ்வுகள் நன்மை மிக்கதாக மாற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குறைகள், குற்றங்கள், பாவங்களில் மன்னிப்பு நல்கி நம்மை முடிவில்லாத பேரொளியினுள் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் நினைவு நாளில் உம்மடியார்களாகி எங்களுக்கு விண்ணகருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிநூலிலிருந்து இன்றைய வாசகம். ஆனால் தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து
ஒரே மனத்தோடும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே என்று பாடவும். விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சமற்ற உதட்டின் நின்றேளும் என் மன்றாட்டுக்களை செவிசாய் தருளும், செவிசாய் தருளும். விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பி அருளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும். விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவருடைய எதிரிகளிடம் இருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே, விடுவிப்பவர் நீரே. விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூட்டிக் கொள்ளும். நானே நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன், நான் நிறைவு பெறுவேன். விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. விழித்தெழும் போது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் என் ஆண்டவரே ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1 தொடக்கம் 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை இரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த இரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீரை மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த இரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல இரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவிலுள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கியிருந்தனர். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கூட்டு ஒருங்கியக்க பயணமும் மரி அன்னையின் வழிகாட்டுதலும். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, அமிர்தகளி கப்பலேந்தி அன்னையினுடைய விழாவுக்கு தயாரிக்கின்ற நவநாளில் நாம் இன்றைய 8ஆம் நவநாளிலே கூட்டொருங்கியக்க பயணத்தை குறித்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை, கடந்த 1 வருடத்துக்கு மேலாக இந்த கூட்டொருங்கியக்க பயணத்தை குறித்து பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இப்பொழுது அந்த பயணத்தினுடைய 2வது கட்டத்திலே திருச்சபையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. முதல் கட்டம் அந்தந்த மறை மாவட்டங்களிலே ஆயத்தம், அது நிறைவுற்று விட்டது. இப்பொழுது அந்தந்த கண்டங்கள், பிராந்தியங்கள் ரீதியான ஆயத்தம் செப்டம்பர் தொடங்கி வருகின்ற மார்ச் 23 வரையிலும் பிராந்திய ரீதியான ஆயத்தத்திலே இந்த கூட்டொருங்கியக்க பயணத்திலே திருச்சபை பயணித்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே நாம் இந்த பயணத்திலே அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலை குறித்து தியானிக்கவும் சிந்திக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு வயதான குருவானவர், அவருக்கு இந்த நம்ம இப்போ பாவிக்கிற இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், மற்ற ஃபோன், இது ஒன்றுமே தெரியாது. அதில் என்ன இருக்குது, என்ன டச் ஸ்க்ரீன் இருக்குது, எப்படி பயன்படுத்துகிற ஒன்றுமே தெரியாது. அந்த
அவர் இருந்த இடத்துல ஒரு பங்கில் ஒரு இளைஞன், அவன் இந்த சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் எல்லாம் நல்லா பயன்படுத்துவான். அவனுக்கு தெரியும் இதை எப்படி செய்கிறது, இதை என்ன செய்தால் இது என்ன செய்யும், இதை என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் போய் அவருக்கு விளங்கப்படுத்துகிறான். அந்த ஃபாதருக்கு போயிட்டு ஒன்றொன்றா சொல்லி கொடுக்குறான். இது இப்படி இது இப்படி இது இப்படி என்று அதில் இருக்கிற எல்லாவற்றையும் பற்றி விளக்கம் சொல்லி கொடுக்கின்றான். என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை பற்றி விளக்கப்படுத்துகிறான். ஜிபிஎஸ் என்று ஒன்றை சொல்லிக் கொடுக்குறான். ஜிபிஎஸ் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அந்த ஃபாதருக்கு, வயதான ஃபாதருக்கு அவன் சொல்லிக் கொடுக்குறான். ஜிபிஎஸ் என்று சொன்னால் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதனுடைய அர்த்தம் என்ன? ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இப்போ இது இந்த ஃபோனில் எல்லாரோட ஃபோன்லேயும் இப்போ ஜிபிஎஸ்லாம் இருக்குது. நம்ம எங்கே நிற்கிறோம், எவ்வளோத்தை நிற்கிறோம், நம்மளை கள்ளம் பிடிக்கிறவே இல்லை. நம்ம யோசிக்கிறோம் நம்ம ஏதோ பெரிய எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி ஊரில் சொல்லி கொடுத்து நான் இங்கே இல்லாட்டியும் சொல்லிடும், நான் இஞ்சா நிற்கிறேன்னு சொல்லும். எந்த இடத்துல நிற்கிறேன்டா அது சொல்லிடும். கொழும்புலண்டா கொழும்புல நிற்கிறேன்னு சொல்லும், அமுதகளிலண்டா அமுதகளில் நிற்கிறேன்டா சொல்லும். நம்ம செல்லாம் நம்மளோட ஃபோனில் எல்லாம் அப்டேட் நம்ம மறந்தாலும் நம்ம மறுத்தாலும் அது காட்டி கொடுக்கும். இன்றைய நவீன தொழில்நுட்பத்தினுடைய வேலையே அதுதான் என்று சொன்னார். இதுதான் இப்படி இருந்தால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நீங்கள் எங்கேயும் போக்கில் தொலைஞ்சி போனால் கூட அது காட்டிடும் நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு சொல்லி என்று அந்த வயதான ஃபாதருக்கு அவன் விளங்கப்படுத்துகிறான். இப்போ அவர் சொன்னார், தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் விளங்கலை. ஆனால் அந்த ஜிபிஎஸ் என்று சொன்னால் அதுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் விளங்கியிருக்குது. என்ன அர்த்தம் விளங்கியிருக்கு? நீ சொன்னால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொன்னால், ஆனால் எனக்கு விளங்கின அர்த்தம் என்னென்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் காட்ஸ் பிளான் ஆஃப் சல்வேஷன், கடவுளின் மீட்பு திட்டம் என்ற ஒரு பொருள் எனக்கு விளங்கியிருக்கின்றது. நம் எல்லாருக்கும் கடவுள் ஒரு மீட்பு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த மீட்பு திட்டத்தில் நாங்கள் யாரும் வழி தவறி போய்விடக்கூடாது, நாங்கள் யாரும் சிதறி போய்விடக்கூடாது என்று சொல்லி நம்மை வழிகாட்டி நம்மை வழி நடத்த அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த வகையில் உன்னுடைய ஜிபிஎஸ் எனக்கு உதவி செய்து என்று சொல்லி அந்த குருவானவர் சொல்கின்றார். அதே போல தான் நமக்கும் நம்முடைய வாழ்வினுடைய வழிக்கான வழிகாட்டியாக நாம் பலரை கொள்ளலாம். வீட்டில் அம்மா அப்பா, பிள்ளைகளுக்கு வளர்ந்தவர்கள், இப்படி ஆசிரியர்கள், நல்ல வழிகாட்டிகள், குருவானவர், பங்கு குருவானவர் என்று பலரை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நமக்கு வாழ்வின் வழிகளை காட்டி தருபவர்கள். நாம் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடி என்ன செய்யலாம், படிக்கிறோண்டா என்னத்தை படிக்கலாம் என்று நமக்கு கரியர் கைடன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்களுடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன செய்யலாம் என்று வழிகாட்டிகள், பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை நாம் பலரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதே போல நம்முடைய ஆன்மீக வழிகாட்டுதலாக நாம் நடக்க வேண்டிய பயணத்திலே நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அன்னையாக அன்னை மரியாளை சிந்திக்கின்றோம். அப்போ இந்த கூட்டு ஒருங்கியக்க பயணத்திலே அன்னையினுடைய வழிகாட்டுதலை குறித்து சிந்திக்கின்ற பொழுது இந்த கூட்டு ஒருங்கியக்க பயணத்தை குறித்து இன்னும் ஆழமாக சிந்தித்தால் இந்த ஆயர்கள் மாமன்றம் என்ற பொருள்தான் அந்த கூட்டொருங்கியக்கம். ஆயர்கள் மாமன்றம், கிரேக்க சொல் சினட் என்கின்ற ஒரு வார்த்தை. சினட் என்கின்ற ஒரு வார்த்தை அந்த இரண்டு சொற்கள் சேர்ந்த ஒரு சொற்பதம் சினட். அந்த வார்த்தை என்ற சினே என்றால் ஒன்றாக அல்லது இணைந்து வருதல். அங்கால ஹொடோஸ் என்று சொல்வார்கள் கிரேக்கத்தில். அதாவது நாங்கள் ஒன்றான பயண பாதை, நாங்கள் பயணிப்பதற்கான, ஒன்று சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு பாதை, ஒரு வழி. அப்போ எங்களுக்கு ஒரு வழி தேவை. இந்த நகரத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கின்றது, ஒரு பாதை. அந்த பாதையிலே ஒன்றாக இணைந்து பயணித்தல், அதுதான் இந்த சினட். ஆகிய ஒன்றான பயணப்பாதை, அதாவது இறை மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வரவும் இணைந்து பயணிக்கவும் காட்டப்படுகின்ற பாதை தான் இந்த சினட் என்கின்ற கூட்டொருங்கியக்கம். கூட்டு ஒருங்கியக்கம் நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற பாதை. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த வார்த்தையோடு, இந்த சினட் என்கின்ற வார்த்தையோடு இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே அன்றைய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் யோசித்தார், இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கின்றது. எல்லோரும் கூடி வந்து பேசி நம்முடைய அலுவல்களை பார்த்து நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு முடிவு நல்லாக இருக்கின்றது. ஆகவே இதை விட்டுவிடக்கூடாது, அப்படியே இதை தொடருவோம் என்று சொல்லித்தான் 1965ஆம் ஆண்டு
அவர் இந்த சினட் என்கின்ற ஆயர்கள் மாமன்றத்தை உருவாக்கினார். என்ன ஒரு விடயத்தை வேண்டுமானாலும் நாம் கூடி வந்து பேசுவோம், கூடி வந்து கலந்துரையாடுவோம், கூடி வந்து நமக்குள்ளே அதை பற்றி தெளிவை பெற்றுக்கொள்ளுவோம், தெளிவை பெற்று ஒன்றாக பயணிப்போம், ஒன்று சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். தனித்தனியே பயணிக்காமல், நாம் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம், அதே போல் தனியே பயணிக்காமல், இப்போ அமுதகளி பங்கில் 2 கோயில் இருக்குது, கப்பலேந்தி மாதா கோயிலும் இருக்குது, அங்கால குழந்தையேசு கோயில் இருக்குது. நாங்கள் தான் நீங்கள் தான் ஆண்டு போகாமல் உண்டா போவோம். ஒரு பங்கு தானே, ஒரே பங்கு திருச்சபையிலே ஒன்றாக பயணிப்போம் என்கின்ற, இணைந்து வந்து பயணிப்போம் என்கின்ற பயண பாதையை காட்டுகின்ற அழகான ஒரு விடயம்தான் இந்த கூட்டு ஒருங்கியக்கம். ஆரம்பத்தில் இந்த வார்த்தையே பல பேர் வாய்க்குள்ளே போகல, இப்போ கொஞ்சம் போக தொடங்கிட்டுது. கூட்டு ஒருங்கியக்கம், ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற ஒரு பயண பாதையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆகவே தான் அவர் சொன்னார், ஆயர்களாக 65ஆம் ஆண்டிலே 6ஆம் பவுல் பாப்பரசர் சொன்னார், கூடி வருவோம். பல விடயங்கள் திருச்சபையில் பல விடயங்கள் இருக்கின்றன, பல விடயங்களை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இணைந்து ஒன்றித்து வருவோம் என்று சொன்னார். அந்த வகையில் இந்த ஆயர்கள் மாமன்றம் 3 விதமாக, சில பேர் சொல்வார்கள் 4 விதமாக கூடுகின்றன, ஆனால் பொதுவாக 3 விதமாகத்தான் சொல்வார்கள். முதலாவதாக ஆர்டினரி சினட், அதாவது பொது அமர்வு, ஆயர்களுடைய பொது அமர்வு, பொது மாமன்றம், பொது விடயங்களை குறித்து பேசுகின்ற பொதுவான மாமன்றம். இன்றைக்கு 10க்கு மேற்பட்ட பொது அமர்வுகள் நடைபெற்றுகின்ற இந்த கடந்த 50 ஆண்டுக்கு மேற்பட்ட பயணத்திலே, 65லிருந்து 2022 57 ஆண்டுகள் பயணத்திலே பொது அமர்வுகளாக 13 நடைபெற்றிருக்கின்றன. அதிலே இப்போ கடைசியாக நடைபெற்றது 2018ஆம் ஆண்டிலே இளையோரை குறித்து, நம் மத்தியில் இருக்கின்ற இளம் பிள்ளைகளை குறித்து, வாலிப பிள்ளைகளை குறித்து பேசுகின்ற ஒரு மாமன்றம் கூடியது. அதனுடைய நிறைவாக வந்ததுதான் இந்த இளையோருக்கான திருத்தந்தை போப் பிரான்சிஸினுடைய ஊக்குவிப்பு மடல் அல்லது ஊக்க உரை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துஸ் வீவெட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து வாழ்கின்றார். யாரிலே வாழ்கின்றார் என்றால் இளையோர்களில் துடிப்போடு வாழ்கின்றார் என்று ஒரு அழகான திருத்தூது ஊக்க உரையும் அதனுடைய வெளிப்பாடாக வந்தது. அது பொது அமர்வு. இன்னும் ஒரு அமர்வு இருக்கின்றது இந்த ஆயர் மன்றத்திலே, சிறப்பு அமர்வுகள். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மையப்படுத்தியோ அல்லது ஒரு சிறிய பகுதியை மையப்படுத்தியோ மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி. அதாவது ஆசிய மக்களுக்காக அல்லது தென் அமெரிக்க மக்களுக்காக 2019ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு அமர்வு நடைபெற்றது. கடைசியாக அது அமேசான் பகுதியிலே வாழுகின்ற மக்கள். இந்த அமேசான் காடு பகுதி நமக்கு தெரியும், பிரேசில், அந்த தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கின்ற இயற்கையை பாதுகாக்கும் நோக்கோடு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கோடு திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். ஸ்பெஷல் சினட், அதாவது சிறப்பு மாமன்றம், சிறப்பு மாமன்றம் இந்த விடயத்தை குறித்து பேசுவோம் என்று சொல்லி பேசுகின்றது. மூன்றாவதாக இன்னும் ஒரு வகையான மாமன்றமும் இருக்கின்றது. இந்த ஆயர்கள் பேரவை இருக்கின்றது, கூட்டொருங்கி இயக்க பயணம் இருக்கின்றது. அதற்கு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சினட், அதாவது அவர்கள் மேலதிக பொது அமர்வுக்கு மேலதிகமாக கூட்டப்படுகின்ற ஆயர்கள் மாமன்றம். கடைசியாக நடைபெற்றதுதான் 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டுகளிலே ரோமையிலே நடைபெற்ற குடும்பங்களுக்கான மடல், குடும்பங்களை பற்றி பேசுகின்ற, குடும்ப வாழ்வை பற்றி பேசுகின்ற ஒரு சிறப்பு மேலதிகமான அமர்வாக இடம்பெற்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் 2015ஆம் ஆண்டிலே நம் திருத்தந்தை பாப்பரசர் ஒரு அழகான திருத்துது ஊக்க உரை குடும்பங்களை குறித்து பேசினார். அமோரிஸ் லெட்டிசியா என்று சொல்லக்கூடிய அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற குடும்பங்களை குறித்து பேசுகின்ற ஒரு மடலை வெளியிட்டார். அதனுடைய தமிழாக்கத்தை எழுதினேன், அது தமிழ் ஒரு புத்தகமாகவும் நான் அதை பற்றி போட்டேன். ஆகவே அந்த அளவிற்கு இந்த ஆயர்கள் மாமன்றம் கூட்டொருங்கியக்க பயணம் திருச்சபையினுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இன்று இருக்கின்றது. திருச்சபையிலே நாங்கள் எதை செய்தாலும் ஒன்றிணைந்து செயல்படுவோம், தனித்து செயல்படாமல் இணைந்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக, கூடி வந்து கலந்து ஆலோசித்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக செயல்படுவோம் என்று பாப்பரசர் சொல்கின்றார். எனவேதான் இதனுடைய 50 ஆண்டு நிறைவிலே 1965ஆம் ஆண்டு முதலாவது சினட் ஆரம்பித்தது. அவை 2015ஆம் ஆண்டு 50வது ஆண்டு நிறைவிலே திருத்தந்தை போப் பிரான்சிஸ் சொல்கின்றார், அதாவது 3000 ஆண்டிலே நாம் இப்போது பயணிக்கின்றது 3000 ஆண்டு பயணம்.
என்றால் 2000 ஆண்டுகளை கடந்து விட்டோம், 2000 ஆண்டை கடந்து விட்டோம், 3000 ஆண்டு பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்கின்றார் 3000 ஆண்டு பயணமானது கூட்டொருங்கிய பாதை தான், அதாவது வேறு வழி இல்லை. நம்ம எல்லாம் இந்த 3000 ஆண்டில் நம்முடைய பயணம் திருச்சபையினுடைய பயணம் ஒரு கூட்டொருங்கிய பயணமாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு ஒன்றாக இருக்க முடியாது. அதைத்தான் நிறைவேற்ற எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நம்முடைய பயணப்பாதை கூட்டொருங்கியக்க பாதை என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதை விலக்கிவிட்டு நம்முடைய பயணப்பாதை சாத்தியமும் படாது. ஆகவே அந்த வகையிலே நம்முடைய பங்கு திருச்சபையிலே பங்கு தந்தை, பங்கு மக்கள், பங்கில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், எல்லா நிலையினரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு ஒருங்கியக்கமாக பயணிக்க நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. அவை ஒன்றாக இணைந்து பயணிப்பது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே நமக்கு உண்டாயிருக்கலாம் இருக்குது. நம்மளோட வீட்டுக்குள்ளேயே அண்ணனுக்கு தம்பிக்கு உண்டாயிருக்க இயலாது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு உண்டாயிருக்க இல்லாமல் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்கக்குள்ள எப்படி ஃபாதர் இது சாத்தியப்படும், நம்மளோட பங்குக்குள்ளே எப்படி சாத்தியப்படுற கேள்வியெல்லாம் இது வரும் நிச்சயமாக. அவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஒரே வீட்டுக்குள்ளே அண்ணனுக்கு அம்மாவுக்கு அப்பாவும் 3 பேருக்கு 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். பயப்படாதீங்க. ஆகவே பிரச்சனை வரும். இந்த பயணத்தில் அவ்வளவு இலகுவாக நம்ம நேக்க மாதிரி இன்றைக்கு சொல்லி நாளைக்கு நம்ம எல்லாம் கூட்டு ஒருங்கியக்கமாக பயணிப்போம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அவ்வளவு சாத்தியப்படுற விஷயம் இல்லை. ஆகவே பிரச்சனை வரும். ஃபீஸ்ட் கொண்டாடி முடிய பாருங்கள், எத்தனை பேர் கண்ணீரோட வீட்டை போவாங்க. எல்லா கோயிலையும் நடக்கிற விஷயம்தான். ஒரு ஃபீஸ்ட் முடிய கொஞ்சம் பேர் சந்தோஷமாக போக, 4 பேர் கண்ணீரோட போவாங்க. அப்போ நம்ம கூட்டுறங்கியமாக பயணித்திருக்கோமாங்க? அங்கே அந்த பயணம் நடக்கலையே. ஆகவே இது அவ்வளவு இலகுவான பயணம் இல்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஃபாதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான், எனக்கும் சொல்லக்கூடிய நல்லா தான் இருக்குது. ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுது இது கொஞ்சம் இலகுவானது அல்ல, கடினமான பயணம். ஆகவே அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கடினமான பயணத்துக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு பங்கு என்கின்ற பொழுது எல்லாரும் சேர்ந்து வருகின்ற இடம். பல்வேறு பின்னணிகளை கொண்டவர்கள் இருக்கின்றோம். பல்வேறு பின்னணி என்று சொல்கின்ற பொழுது தொழிலாலே நாங்கள் பல்வேறு பின்னணி மீனவர்கள் இருக்கின்றோம். அதே போல் தனியார் துறையில் வேலை செய்கிறார்கள் இருக்கிறோம், அரசு துறையில் வேலை செய்கிறார்கள் இருக்கிறோம், அல்லது கமத்தொழில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கிறோம். பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் நாங்கள் இந்த பங்குக்குள்ளே கொம்பசிஷன் நாங்கள் கூடியிருக்கிறோம். எல்லாம் வெவ்வேறு துறையை சார்ந்தவர்கள்லாம் கூடியிருக்கின்றோம். எங்கள் தொழில் சார்ந்து வருகின்ற பொழுது, குடும்ப பின்னணியை பார்க்கின்ற பொழுது சில பேர் இந்த பங்கிலேயே பிறந்து வளர்ந்த பூர்வீக குடிகள், சில பேர் வேறு பங்குகளிலிருந்து இங்கே குடியேறி இருக்கிறார்கள். அப்போ அது கூட சிக்கல் இருக்குது. இவங்க இன்றைக்கு நேற்று வந்தார்கள், நம்ம இங்கே ஆண்டாண்டு காலம் ஆட்சி செய்கிறார்கள். அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்கெல்லாம் கதைக்க இயலாது, அவங்களுக்கு கதைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா நம்ம தான் இதில் அமுதகளி கப்பலேந்தி மாதாண்டா நான் தான் சிவி வரத்தரும் வரையிலாது. அப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது. இந்த பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது. அவங்க வந்தவங்க நம்ம இங்கே இருக்கிறவங்க என்று சொல்லி இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. கலாச்சார பின்னணி, பண்பாட்டில் நாங்கள் தமிழர், அவங்க பரங்கியர், அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஏற்படும். அவை பலவிதமான சிக்கல், இடியப்ப சிக்கல்கள் இருக்குது. இவையெல்லாம் தாண்டித்தான் எங்களுடைய கூட்டொருங்கியக்க பயணம் பயணிக்க வேண்டிய தேவையும் பயணப்பாதையும் இருக்கின்றது. ஆகவே நான் சொன்னது போல அவ்வளவு இலகுவானது அல்ல. ஆகவே இந்த பின்னணிகள் எல்லாம் எங்களுடைய முடிவுகளிலே தாக்கம் செலுத்தும். நாங்கள் எடுக்கிற முடிவில் கொஞ்சம் பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்துருவான், 2 பேர் விடப்பட்டு விடுவான். விட்டா என்ன, 5 பேருடைய ஆதிக்கம் செலுத்தும், மேலோங்கி போகிற பொழுது அது 2 பேரை பாதிக்கின்றது. அவர்களையும் சேர்த்து நாங்கள் பயணிக்கவில்லை, அவர்களை தள்ளிவிட்டுத்தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றோம். ஆகவே இத்தகைய பின்னணியில் தான் நம் எல்லாருக்கும் வழிகாட்டுதல் தேவை. டிரெக்ஷன். ஆரோ நம்மை வழிகாட்ட வேண்டும். நம்மை வழிகாட்டுவது? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கின்றார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும். நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் வாழ்வு. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடத்தில் வருவதில்லை. அவை நம்முடைய வழி இயேசு ஆண்டவர் தான். இயேசு ஆண்டவரை தவிர வேறு வழிகள் நமக்கு இருக்க முடியாது. அவர்தான் நம்முடைய பயணப்பாதை, அவர்தான் நம்முடைய வழிகாட்டி, அவர்தான் நம்முடைய அனைத்தும். இயேசு ஆண்டவர் தான்
நம்மை வழிநடத்த வேண்டும். இயேசு ஆண்டவர், நாங்கள் அழகாக பாடுவோமே, பாட்டில் பாடுறோம் என்ன, நீயே எனது வழி, நீயே எனது வாழ்வு, நீயே எனது வாழ்வு ஏசையா. 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத நேரங்கள். அவை பல குறுக்கு வழியில் நமக்குள்ள வரும். 4 திசையும் பாதைகள், எது நன்மை எது தீமை என்று நமக்கு தெரியாது. நாங்கள் தடுமாறுகின்றோம், எந்த பக்கத்தில் போறோண்டு தடுமாறுகின்றோம். அந்த வேளையிலே நம்முடைய வழிகாட்டி இயேசு ஆண்டவர் தான், வேறு யாரும் இல்லை. அவர்தான் நம்முடைய வழிகாட்டி. அவரில் நம்ம பற்றுறுதியாக இருப்போம். அவர்தான் நாம் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், அடுத்த காலடி. திருப்பாடல் மிக அழகாக சொல்லுகின்றதே, ஆண்டவரே உம் வார்த்தையே என் வாழ்வுக்கு வழி, என் காலடிக்கு வெளிச்சமும் அதுவே. அவை ஆண்டவருடைய வார்த்தை. இயேசு ஆண்டவர் தான் நம்முடைய வழிகாட்டி. இயேசு ஆண்டவருடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த கூட்டுறங்கிய பயணத்திலே இயேசுவின் வழியிலே தூய ஆவியானவர் தான் நம்முடைய வழியாக வருகின்றார். இந்த கூட்டுறங்கிய பயணத்தினுடைய பிரதான நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல இணைந்து பயணிப்பது தான், வேறு ஒன்றுமல்ல. இணைந்து பயணிப்பது. இயேசு சொல்கின்றார், எங்கே என் பேரால் 2 அல்லது 3 கூடியிருக்கின்றார்களோ என் பேரால் அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன் என்று மத்தேயு நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லுகின்றார். இயேசுவின் பேரால் கூடி வருவோர் ஒன்றாக பயணிக்க வேண்டுமே தவிர வேறு மாதிரி பயணிக்க முடியாது. வேறு வழிகளை நாங்கள் போகவும் முடியாது, பின்பற்றவும் முடியாது. இயேசுவின் வழியில் போகின்ற பொழுது இந்த ஒன்றாக இணைந்து பயணிக்கிற பயணத்தை நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சிலவற்றை செய்து ஆக வேண்டும், சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டுறங்கிய பாதை நமக்கு சொல்லுகின்றது. முதலாவதாக இறை மக்களுக்கு செவி மடுக்க வேண்டும், எல்லாருக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு நம் முடிவெடுக்கக்குள்ள நம்ம எல்லாருக்கும் செவி மடுக்க வேண்டும். அனைவருக்கும், இந்த பங்கில் இருக்கின்ற எல்லாருக்கும் செவி மடுக்க வேண்டும், எல்லோருடைய குரலுக்கும் செவி மடுக்க வேண்டும். அடுத்தது உரையாடல்கள் மூலம் அனைவரும் தம்மை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அவரும் இந்த சின்ன பையனும் ஏதோ சொல்லுவான் இந்த விஷயத்தை பற்றி, நம்ம நினைக்கப்படாது அவனுக்கு ஒன்றும் தெரியாண்டு அவனை தள்ளி வைக்கலாது. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் பேசுவதை குறித்து சொல்வதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அதனை கவனமுடன், அவர்கள் சொல்லுவதை, செவிமடுத்ததை, சந்தர்ப்பத்தினாலே வழங்கப்பட்டதை கவனமுடன் தேர்ந்து தெளிய வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை தேர்ந்து தெளிய வேண்டும். இந்த முயற்சியினூடாகத்தான் நாங்கள் கூட்டுறங்கிய பயணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டிலே நான் ரோமையிலே படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒரு சிறப்பு மாமன்றம், குடும்பங்களை குறித்த மாமன்றத்திலே ஒரு ஒப்சர்வராக, பார்வையாளராக சென்றிருந்தேன். ரோமையில் நடைபெறுகின்ற பொழுது இறுதி முடிவு மாநாட்டிலே பார்வையாளராக சென்றிருந்தேன். அந்த பார்வையாளர் தினத்திலே ஒரு பெற்றோர், ஒரு அம்மாவும் அப்பாவும், ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து வந்திருந்தவங்க, வயது போன அம்மா அப்பா 2 பேரும் நல்ல கத்தோலிக்கர். அதாவது குடும்பங்கள் வந்திருந்தார்கள். என்ற குடும்பங்களை பற்றி தானே விவாதிக்கின்றார்கள். அந்த பெற்றோர் அம்மா அப்பாவும் வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த கேள்வி நேரத்தில் பாப்பரசற்றோர் கேள்வி எழுப்பினாங்க. அந்த அம்மா அப்பாவும் என்ன கேள்வி கேட்டாங்கண்டா, நாங்கள் கத்தோலிக்க நெறியை முறையாக பின்பற்றுகின்ற பெற்றோர், வயதானவர்கள் பெற்றோர், நாளாந்த திருப்பலிக்கு போகின்ற பெற்றோர், எங்களுடைய மகன் இன்று எங்களோடு இல்லை. எங்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றான், அவன் இன்று எங்களோடு இல்லை. அவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓரினச் சேர்க்கை, ஓர் பாலினச் சேர்க்கை, சேம் செக்ஸ் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய அதிலே ஈடுபட்டு இன்னொரு ஆணோடு வாழ்கின்றான். ஓரினச் சேர்க்கை, சேம் செக்ஸ் மேரேஜில் இருக்கின்றான். என்ன மேற்குள்ள நாடு சர்வசாதாரண, இன்றைக்கு நம்ம நாடுலாம் அது வந்து கொண்டு இருக்குது. இதிலே வாழ்கின்றான். ஆனால் அந்த மகன், இது நடைபெற்றது அக்டோபர் மாத இறுதி பகுதியிலே, அந்த மகன் எங்களுக்கு இப்பொழுது சொல்லியிருக்கின்றான், இந்த கிறிஸ்மஸுக்கு, வருகின்ற கிறிஸ்மஸுக்கு நான் வீட்டிற்கு வர வேண்டும், வீட்டிற்கு வர வேண்டும். வருகின்ற பொழுது நான் மட்டுமல்ல, என்னுடைய தோழனோடும் நான் வர வேண்டும். ஒரே திருமணத்தில், ஒரே
பாலின திருமணத்தில் வந்திருக்கிற தோழனோடு வீட்டிற்கு வர வேண்டும். இப்பொழுது அந்த மகனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பதில் என்ன? இதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த பெற்றோர் பாப்பரசரிடம் கேட்ட கேள்வி இதுதான். இந்த மகனுக்கு நாங்கள் எப்படி என்ன பதிலை கொடுப்பது? வீட்டிற்கு வா, அவன் எங்களுடைய மகன், அவனுக்கு என்ன பதிலை கொடுப்பது? இதான் நிறைய சொல்ல தேர்ந்து செவிமடுப்பது, தேர்ந்து தெளிவது. அப்பொழுது எல்லோருக்கும் யோசனை, பாப்பரசர் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்று சொல்லி எல்லாருக்கும் யோசனை. எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் ஆங்கில மொழியிலே கேட்டார்கள், அது உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது பாப்பரசர் இத்தாலிய மொழியிலே பதில் கொடுக்கின்றார். பதில் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், எனக்கும் தெரியாது, இது கடவுளுடைய விடை, இது கடவுளுடைய கேள்வி. எனக்கும் தெரியாது, இது கடவுளுடைய பதில். அதை வைத்துத்தான் நீங்கள் அந்த அமோரிஸ் லெட்டிசியா அந்த சுற்றுமடல அந்த திருத்துது ஊக்கோரையை வாசிக்கின்றா பாப்பரசர் இதை குறித்தும் எழுதியிருக்கின்றார். அதில் நான் தமிழாக்கம் செய்கின்ற பொழுது பார்த்தேன், இதை குறித்தும் எழுதியிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. இதுதான் எங்களுடைய பயணத்தில், கூட்டொருங்கியக்க பயணத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய விடயங்கள். இவற்றுக்கெல்லாம் நாங்கள் செவிமடுக்க வேண்டும், தேர்ந்து தெளிய வேண்டும், விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த அமேசன் பகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டது. உலகத்தை என்று பாதிக்கின்றது, இதற்கு பதில் என்ன, இதற்கு பதில் கொடுப்பது என்ன, மிக தெளிவாக அதில் விடையை பாப்பரசர் அளித்தும் இருக்கின்றார். அதாவது நாங்கள் ஊதாரி மைந்தர்களை புறம் தள்ளிவிட முடியாது, புறம் தள்ளிவிட முடியாது. அவர்களும் திருச்சபைக்குரியவர்கள், பாவிகளானாலும் அவர்களும் திருச்சபைக்குரிய. அதை வைத்து தான் பாப்பரசர் மிக அழகான ஒரு வார்த்தையை அண்மையிலே கொஞ்ச காலத்துக்கு இருந்து சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், திருச்சபை என்பது புனிதர்களின் கூடாரம் அல்ல. இட்ஸ் நாட் அ பேலஸ் ஆஃப் செயின்ட்ஸ். புனிதர்களின் கூடாரம் அல்ல, மாறாக திருச்சபை பாவிகளின் மருத்துவமனை. a hospital of sinners. பாவிகளுடைய மருத்துவமனை. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே பாவிகள். அவை திருச்சபை பாவிகளினுடைய மருத்துவமனை என்று மிக அழகாக பாப்பரசர் சொல்கின்றார். அவை நாம் எல்லாரும் தவறுள்ள எல்லோருக்கும் செவி மடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை இதனை அடைய வேண்டும் என்றால், இந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தையிலே பயணிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே அம்மா மாதா சொன்னது போல, அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவிமடுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சியுங்கள். அந்த வார்த்தை தான் நமக்கு வாழத் தரும். ஆகவே இன்றைய முதலாவது வாசகத்திலே தாய் மரியாளும் திருத்தூதர்களும் இயேசுவினுடைய விண்ணேற்பின் பிற்பாடு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருந்து ஒன்றாக கூடி இறைவேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இறைவேண்டலிலே, ஜெபத்திலே இருந்தார்கள். ஏன்? ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும், ஆவியினால் நாங்கள் வழிகாட்டப்பட வேண்டும் என்பதற்காக, தூய ஆவியானுடைய வருகைக்காக, பெந்தெக்கோஸ்தே பொழிவுக்காக காத்திருந்தார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய குழப்பகரமான சூழ்நிலையிலும் நாங்கள் விடை தெரியாமல் தவிக்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் தான் நம்முடைய சரணாகதி. அவர்தான் நமக்கு வழிகாட்டுகின்ற துணையாக இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய வழிகாட்டல் பாதையாக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கூட்டு ஒருங்கியக்க பயணம் சிக்கலான பயணமாக இருந்தாலும் இறைவன் நம்முடைய வழிகாட்டியாக வருகின்ற பொழுது, அவரை நம்பி அந்த பயணத்திலே இறங்குகின்ற பொழுது இது சாதகமான பயணமாக முடியும். எனவேதான் நாங்கள் பல சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் ஒன்றாக கூடி வந்தால்தான் தீர்வு கிடைக்குமே தவிர வேறு வழிகளில் நமக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. ஆகவே ஒருங்கியக்க பயணத்தினுடைய கனவு நிறைவேற எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று திருச்சபை விரும்புகின்றது. அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். ஆகவே 2 கரங்கள் சேர்ந்தால் தான் கைதட்ட முடியுமே என்று ஒலிவரும் சத்தம் பெறுவது போல நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைக்க வேண்டும். அதே போல நாங்கள் செவிமடுக்க வேண்டும், அடுத்தவரை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் காணாது, ஆறாத மனப்புண்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். நம்முடைய பங்கு திருச்சபையில் நம்முடைய வாழ்வில் நிறைய மனப்புண்கள், மனவடுக்கள் நாங்கள் சந்தித்திருப்போம். அவற்றையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும். முறிந்த உறவுகளை இந்த கூட்டு ஒருங்கியக்க பயணத்தினாலே புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றால் கூடி வந்து பேசி அந்த உறவுகளை சீர்படுத்துவோம். ஆகவே இவற்றைத்தான் நம்மிடம் திருச்சபை எதிர்பார்த்து நிற்கின்றது. எனவே பாப்பரசர் மிக அழகாக இந்த கூட்டொருங்கியக்க பயணத்துக்கு அழைப்பு விடுத்த பொழுது ஒரு கேள்வி கொடுத்தார். இந்த கேள்வியை மையப்படுத்தித்தான் உங்களுடைய எல்லா கலந்துரையாடலும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். என்ன கேள்வி என்று சொன்னால், அதாவது
நற்செய்தி அறிவிப்பு பணியில் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பொதுநிலையினராகவோ அல்லது துறவர நிலையினராகவோ நற்செய்தி பணிக்குத்தான் பறைசாற்ற நம்முடைய வாழ்வில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவை இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் திருச்சபை ஒன்றிணைந்து பயணிக்கின்றது என்ற எடுகோளை வைத்துக்கொண்டு நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய நற்செய்தி பயணத்தில் ஈடுபடுகின்றோம். ஆகவே இந்த நற்செய்தி பயணத்தில் அவர் எழுப்புகின்ற கேள்வி, எந்த அளவிற்கு இந்த நற்செய்தி பயணம் உங்களுடைய பங்கு திருச்சபையிலே நடைபெறுகின்றது, உங்களுடைய பங்கு திருச்சபையிலே எந்த அளவுக்கு ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற நற்செய்தி பயணம் நடைபெறுகின்றது. அதற்கு அவர் சொல்கின்றார், இந்த விடையை கண்டுபிடிக்கொண்டா உங்களோட பாஸ்ட் இறந்த காலத்தை போய் கொஞ்சம் பாருங்கள், இறந்த காலத்தை போய் பாருங்கள். அதில் சந்தோஷமான காலங்களும் இருக்குது, மன கஷ்டமான காலங்களும் இருக்கின்றது. மன கஷ்டமான காலங்கள், கண்ணீரை வருவித்த காலங்கள், இவற்றையெல்லாம் விடுத்து சந்தோஷமான காலங்களாக எங்களுடைய பயணம் இருக்க வேண்டுமென்றால் வேறு ஒரு வழி அல்ல, கூட்டொருங்கியக்க பயணம்தான் வழி. அந்த வழியின் வழிகாட்டி இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவருடைய வழியிலே தாய் மரியாள். அவள் நம்மோடு கூட இருந்து இறைவேண்டல் புரிவாள். திருத்தூதர்களோடு இருந்து இறைவேண்டல் புரிந்தது போல நம்முடைய பயணத்தில் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டுவாள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருவாள். நம்மோடு கூடவே இருந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவாள். ஆகவே அன்னையோடு இணைந்து இந்த பயணத்தை பொருளுள்ள பயணமாக மாற்றுவோம். பொருளுள்ள பயணமாக மாற்றுகின்ற பொழுது நமது திருச்சபையும் நமது தள திருச்சபையும் கூட்டொருங்கியக்க பயணத்தில் ஈடுபடுகின்ற திருச்சபையாக மாறும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது நாம் யாரையும் புறம் தள்ளாமல் எல்லோரையும் அரவணைத்து பயணிக்கின்ற திருச்சபையாக இருப்போம். அதற்கான ஆசிரையும் அருளையும் தருமாறு இறைவனிடமே தூய கப்பலேந்தி அன்னை வழியாக மன்றாடி சபிப்போம். ஆமென். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவரும் இறை மக்களை விண்ணகத்தின் பாதைக்கு வழிநடத்தி செல்பவர்களாகுவதற்கு தேவையான ஆற்றலால் நிரப்பப்படவும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை செவ்வென நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே, எமது நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் நீதியையும் சமாதானத்தினையும் சமத்துவத்தினையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பை உணரச் செய்தருளும். அவர்கள் உருவாக்குகின்ற திட்டமும் செயற்பாடுகள் அனைத்தும் ஒவ்வொருவரின் நல்வாழ்வுக்காக அமைந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையே, இன்றைய நவநாளினை சிறப்பிக்கும் பாலவின் மடு குழந்தை இயேசு ஆலய இறை குடும்பங்களையும் இங்கு கூடியுள்ள அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்கள் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்காக குரல் கொடுத்து உமது வாழ்வு தரும் வார்த்தையை ஆழமான முறையில் பகிர்ந்து அனுபவித்து வாழ்ந்திடவும் கூட்டொருங்கிய பயணத்திலே அன்னை மரியாளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்திடவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே உம்மை பின்பற்றி
உம் பணி தொடர நீர் அழைத்து என்று எமக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கும் உம் பணியாளரையும் உம் பங்கின் பணியாளரையும் கண்ணோக்கி அருளும். அவர்கள் தம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களை வென்று ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற இறை சாட்சி பணியினை தமது வாழ்வாலும் போதனைகளாலும் சிறப்பாக நிறைவேற்றிட தேவையான அருளினை பொழிந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே, இன்று பல்வேறுபட்ட நாளாந்த வாழ்க்கை பிரச்சனைகளினாலும் பொருளாதார நெருக்கடிகளினாலும் பல்வேறு நோய் தாக்கங்களினாலும் மன அமைதியை இழந்து தவிக்கும் உள்ளங்களை கண்ணோக்கி அருளும். திருமுழுக்கின் வழியாக சீடத்துவ வாழ்விற்கான அழைப்பை பெற்ற நாம் அதில் எதிர்கொள்ளும் சவால்களை வென்று எமது அன்பு மற்றும் இரக்க செயல்களால் எமது சகோதரத்துவ சமூகங்களை கட்டியெழுப்ப ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இந்த பள்ளியோடு இணைத்து மன்றாடுகின்ற அனைத்து கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். எம் வாழ்வின் வழிகாட்டியாகிய இறைவா, உம்மீது நம்பிக்கை வைத்து உமது பிள்ளைகள் நாங்கள் இந்த மாலை நவநாள் பலியில் ஒப்புக் கொடுக்கும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். நீரே எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பதன் வாயிலாக நாங்கள் இறந்து கேட்கும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து அனைவரையும் உமது நலன்களால் நிறைத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தேன் இறைவா, என்னையும் கொணர்ந்தேன் இறைவா, நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் உந்தன் பாதத்திலே. எல்லாம் கொணர்ந்தேன் இறைவா, என்னையும் கொணர்ந்தேன் இறைவா, நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் உந்தன் பாதத்திலே. உழைப்பும் உயிரும் நீ தந்தாய், உவகையும் உண்மையும் நீ தந்தாய். உழைப்பும் உயிரும் நீ தந்தாய், உவகையும் உண்மையும் நீ தந்தாய். எல்லாம் உமது அருள் கரத்தால் புனிதமாய் என்றும் வாழட்டுமே. எல்லாம் உமது அருள் கரத்தால் புனிதமாய் என்றும் வாழட்டுமே. இறைவா நீத்தாய் ஏழை எனது காணிக்கையை எல்லாம் கொணர்ந்தேன் இறைவா, என்னையும் கொணர்ந்தேன் இறைவா, நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் உந்தன் பாதத்திலே.
மகிழ்ந்து பீடம் தந்தேன் எனது உள்ளம் தனை வந்தேன் மகிழ்ந்து பீடம் தந்தேன் எனது உள்ளம் தனை இறைவா ஏற்பாய் ஏழை எனது காணிக்கையை எல்லாம் கொடுத்தேன் இறைவா என்னையும் கொடுத்தேன் இறைவா நீ கொடுத்த கொடைகளை நிறைவுள்ளதாக்கி கொண்டு வந்தேன் முந்தன் பாதத்திலே. சகோதர சகோதரியை நாம் அனைவரும் ஒன்றாய் ஒப்புக் கொடுக்கும் இந்த நவநாள் மாலை பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம் பேரின் போற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையினால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பேரை வணங்கும் நாங்கள் உமது மாண்பு கூறியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையினை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மையான ஈத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று அக்கூலியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னை ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலை அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் பரமன்பின் நிறைவேடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எம் கூட்டொருங்கியக்க பயணத்துக்கான வழிகாட்டுதலை தருமாறு விண்ணக தந்தையிடம் சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையான அனைத்திலுமிருந்தமை விடுவி தமது வாழ்நாளில் அமைதிக்காக பிள்ளைகள் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்தை வாழ்வில் தூரகற்றி என்றும் எப்பொழுதும் கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்கள் குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கைதனை கண்ணோக்கி அதற்கு வேண்டிய அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் வாழ்வும் வழியும் உண்மையுமானவர். இவரின் வழிகாட்டுதலின் வழியில் நடக்க அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணகவேந்தன் என்னகமிங்கே வருகின்றார். என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுகவே விடியலின் கீதங்கள் பாரீர் விருந்துக்கு வாருங்கள். வியாதிகள் குணமாகும், நமது வாழ்வில் சுகமாகும். அன்பாலே நமையாளும் இறைவன் இருப்பே இனிதாகும். நாளும் விண்ணகவேந்தன் என்னகமிங்கே வருகின்றார். என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். விடியலில் வானம் தெரிகிறதே, புதிதாய் மன்னா பொழிகிறதே. ஏதோ மாற்றம் நிகழ்கிறதே, இதை மனதே இதயம் மகிழ்கிறதே. இதயாய் இதயம் விழுகிறதே, 100 மடங்கு பலம் தரவே. உறவின் விருந்து தொடர்கிறதே, புது நிறைவில் இதயம் மகிழ்கிறதே. கல்லான மனமெல்லாம் கனியில்லா மரமாகும், கனிவான மனமெல்லாம் கனிகள் தரும் நிலமாகும். வரமாய் வா வளமே வா, ஒளியில் தருமே இதயம் வா. நாளும் விண்ணகவேந்தன் என்னகமிங்கே வருகின்றார். வருகவே என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுகவே அன்னை தந்த அமுதல்லவா அழகாய் கரத்தில் தவழ்கிறதே. உயிருள்ள உணவு இதுவல்லவா, அந்த வானக விருந்து வருதல்லவா. அப்பம் என்பது அன்பல்லவா, அப்பாவின் நேசம் பெரிதல்லவா. உள்ளம் என்பது குடிலல்லவா, அதை வாழ்ந்திட வருவது இறையல்லவா. இதை வாங்கி உண்ணுங்கள், இனிமையெல்லாம் இதிலேதான். இதை வாங்கி பருகுங்கள், நிலை வாழ்வு இதிலேதான். அழியாத உணவேவா, அருகில் நடக்கும் அருளேவா. நாளும் விண்ணகவேந்தன் என்னகமிங்கே வருகின்றார். வருகவே என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுகவே விடியலின் கீதங்கள் பாரீர் விருந்துக்கு வாருங்கள்.
அன்பாலே நமையாளும் இறைவன் இருப்பே இனிதாகும். நாளும் விண்ணக வேந்தம் என்னகமிங்கே வருகின்றார். வருக வருகவே என்னிலை வாழ என்னிலே வாழ எழுகின்றார். எழுக எழுகவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறை அன்னை ஆகிய மரியாவின் பரிந்துரையினால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பேரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வினில் தொடர்கின்றது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் சிந்தாத்திரை மாதாவே, அமிர்தகளின் பாதுகாவலே. புதுமைகள் புரிந்திடும் சிந்தாத்திரை மாதாவே, அமிர்தகளின் பாதுகாவலே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் சிந்தாத்திரை மாதாவே, அமிர்தகளின் பாதுகாவலே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் ஆகும்படியாக தூய சிந்தாத்திரை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் வானகத் தந்தையே, இறைவனின் அன்னையாம் தூய கப்பலேந்தி அன்னையின் நினைவு நாளில் உம்மக்களாகி எங்களின் வேண்டுதல்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவற்றை நிறைவேற்றிக் கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். பரிசுத்த சிந்தாத்திரை மாதா சுபம். பரிசுத்த சிந்தாத்திரை மாதாவே, திருச்சபை என்னும் கப்பலை ஏந்தும் தாயே,
பாவ பெருங்கடலில் நீந்துவோருக்கு மெய்யான தெப்பமே, எங்கள் ஆண்டவருக்கு பின் எங்களுக்கு ஏக நம்பிக்கையே. நாங்கள் அகோர தந்திர வலை சிக்கி சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து எங்கள் பாவ நோயால் நெருக்கமான மோட்ச வழியை சுழுவாயாமல் போராடப்படும் தருணத்தில் எங்களுக்கு உதவியாக வந்து வைத்தியனை போல எங்கள் பாவ நோயை சொஸ்தப்படுத்தி தாயை போல எங்களுக்கு ஞானமுதூட்டி தந்து எங்கள் ஞான கப்பலாகிய ஆத்மமானது நித்திய பேரின்ப மோட்சகரை பிடிக்க தாயை செய்தருளும் தாயே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.